வணக்கம். இந்த பதிவு நமது தமிழக இளைஞர்களுக்கும் மற்றும் தமிழக கபடி வீரர்களுக்கும் இந்த பதிவு. முடிஞ்ச அளவு தமிழக இளைஞர்களும், கபடி வீரர்களும் இந்த பதிவை ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு 2026 ஆசிய விளையாட்டு கபடி விளையாட்டில நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வீராங்கனை கூட செலக்ஷன் ஆகல. என்ன காரணம்? நம்ம கபடியில அவ்வளோ மோசமா போய்ட்டோமா? கபடிக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழருக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு. ஒரு பண்பாடு உண்டு. கபடினால அது நமது தமிழக மக்களின் பிளட்ல, தமிழக ரத்தத்தில ஊறுன ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வீராங்கனை கூட இன்னைக்கு செலக்ஷன் ஆகல. அதற்கான காரணத்த ஏகேஎஃப்ஐ அமெச்சூர் கபாடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா காரணத்த சொல்லியே ஆகணும். எந்த அளவுல நீங்க வீராங்கனைகள செலக்ஷன் பண்றீங்க? திறமையின் அளவுகோலா? இல்ல செயல்பாடா? திறமையா? இல்ல வேற எதனும் உண்டா? ஏகேஎஃப்ஐ செலக்ஷன் பண்றது நீங்க ஸ்டேட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே. அந்த ஸ்டேட்ல விளையாடுற வீரர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். விளையாட்டு வீரர்களின் திறமைக்கு சரியான ஒரு ஒரு அங்கீகாரத்த நீங்க குடுக்கணும். அத விட்டுட்டு வீரர்கள ஒதுக்கி, திறமையான வீரர்கள ஒதுக்கி நீங்க ஸ்டேட்டுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு போய் விளையாடுறதுனால, இது வீரர்கள் மட்டும் இல்ல, இந்தியாவோட நேமும் கூட. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். நமது தமிழக அணியிலிருந்து சென்னையை சேர்ந்த கார்த்திகா என்கிற ஒரு பெண்மணி சரியான ஒரு விளையாட்டு அப்பன்ஸ் பிளேயரு. அவங்களோட ரெக்கார்டு, சாதனைகள் பல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப, அவங்க வந்து 2025ல U18ல விளையாண்டு தங்க மெடல் எடுத்திருக்கிறாங்க. நம்ம இந்தியா டீமுக்காக. தேசிய அளவுல விளையாண்டு நல்ல ஒரு பாயிண்ட். அப்பன்ஸ்ல அதிக பாயிண்ட் எடுத்த வீராங்கனை பேர்ல நமது கார்த்திகாவோட பேரும் இருக்கு. அதே அணியில தமிழ்நாட்டுக்காக போட்டியில விளையாண்டு அதிக கப்புகள எடுத்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு சாதனை படைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப, அந்த கார்த்திகாவ நீங்க எதுக்காக ஒதுக்குனீங்க? இதுக்கான சரியான ரீசன ஏகேஎஃப்ஐ மற்றும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனன் அண்ணன் அவர்களும் இத கருத்தில கொண்டு நீங்க மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனன் அவர்களே, நீங்கள் இத கருத்தில கொண்டு நீங்க இத சரியான ஒரு ரீசன நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்லணும். இது வந்து கார்த்திகாவோட எதிர்காலம் மட்டுமல்ல. நமது தமிழ்நாட்டில இளைஞர்களோட வருங்கால இளம் விளையாட்டு வீரர்களோட எதிர்காலமும் கூட இது.